ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பதற்காக தேவன் பரிசுத்தராக இருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள். தேவன் வல்லமை உடையவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரங்கள். இந்த நாளில கூட நாம் சிம்சோனை குறித்தான ரகசியத்தை பார்க்க இருக்கிறோம். தேவன் சிம்சோன் வாழ்க்கையில தேவன் என்ன செய்தார், சிம்சோனுடைய வாழ்வில் காணப்படுகிற ஆவிக்குரிய அழகான நிலையை குறித்து பார்க்க இருக்கிறோம். சிம்சோன் வாழ்க்கையில 3 பகுதியை காணப்படுகிறது. இந்த 3 பகுதியில் அவனுடைய ஆவிக்குரிய ஒரு நிலை எப்படி இருக்குன்ற காரியத்தை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நியாயாதிபதிகள் புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும்பொழுது 4ஆம் வசனம் சொல்கிறது, 14:4, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். வேதத்தில் பார்க்குறோம், இங்கே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை ஆள்கிறார்கள். இங்கே இஸ்ரவேலர் பெலிஸ்தரை ஆள்வது தேவனுக்கு பிரியமான செயலாக இல்லை. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை, புறஜாதி ஜனங்கள், சில்ட்ரன் ஆஃப் காடை சில்ட்ரன் ஆஃப் ஈவில் மேற்கொள்ளக்கூடாது என்பது தேவன் பிரியமாக இருக்கிறார், தேவன் ஆதகமாக இருக்கிறார், தேவன் கவலையாக இருக்கிறார். ஆனால் அதனால தான் தேவன் இங்கே பார்க்குறோம், சிம்சோன் அதுக்கு இந்த காரியத்தை அவர் பெலிஸ்தர் ஆளுவதை தடை செய்வதற்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் சிம்சோன். இங்கே சிம்சோன் வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது சிம்சோன் வாழ்வில் தேவன் சிம்சோனை தெரிந்து கொண்டு அவன் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை விளங்க செய்கிறார். இங்கே பார்க்குறோம், அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படிக்கு அங்கு ஒரு பெண்ணை பார்க்கிறான். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் அங்கு ஒரு பெண்ணை பார்க்கிறான். அது அவனுக்கு பிரியமானது என்று பார்க்கிறோம். எனவே பார்க்கிற பிரகாரமாக முதல் காரியமாக அங்கு சிம்சோன் வாழ்வில் நடக்கிற நிகழ்ச்சி தேவ சித்தின் பிரகாரமாக நடக்கிறது. மேலும் அப்படியே கடந்து வரும்போது பார்க்குறோம், சிம்சோனுடைய குடும்பத்தார் சிம்சோனுக்கும் பெலிஸ்தர் நடுவில் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த யுத்தத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த திருமணத்தின் மொத்தமாக நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது அந்த சிம்சோனுடைய மனைவியையும் மாமனாரையும் அங்கு அந்த பெலிஸ்தர்கள் சுட்டெரிக்கிறார்கள் அக்கினியால். 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவளையும் அவன் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அப்போது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியா நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் உடைய இளைப்பாறேன் என்று சொல்லி அக்கினியால் சுட்டெரித்தார்கள். இளைப்பார் என்று சொல்லி அவர்களை சின்ன பெண்ணமாக சங்காரம் பண்ணி பின்பு ஏத்தாம் ஒரு கண்மலையின் சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள். இங்க பார்க்கிறோம், சிம்சோன் பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வேண்டியது தேவ திட்டமா இருக்கிறது. அந்த பெண்ணை பார்க்கிற காரியத்தில் அங்கே அவன் இறங்கி செயல்படுகிறான். பின்பு அந்த அந்த திருமணத்தின் நிமித்தமாகவே பெலிஸ்தருக்கும் சிம்சோன் நடுவாக பெரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்த சிம்சோன் எழும்பி அவன் என்ன பண்ணுறான், இந்த ஜனங்களை பெலிஸ்தரை பழி வாங்காமல் இளைப்பார் என்று சொல்கிறான். அப்பொழுது பெலிஸ்தரின் கூட்டமும் பெரிய அளவில் சிம்சோனை பிரிப்பதற்காக பரவியிருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக 10ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம்பூர் கண்மலை சந்திப்பிற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவர்கள் எனக்கு செய்தபடியே தானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். பார்க்கிறோம், அந்த மக்கள் அங்க இருக்கிற தலைவர்கள் வருகிறார்கள், இஸ்ரவேலுடைய தன் தலைவர்கள் வருகிறார்கள். 3000 பேர் வராங்க. சிம்சோனை பார்க்க வர வேண்டும் என்றால் ஒரு 2 நபர் 3 நபர் அல்ல. அந்த சிம்சோன் பராக்கிரமசாலியா இருக்கிறான். பெலிஸ்தருக்கு முன்பாக பலமான ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான், யுத்த புருஷன் இருக்கிறான். அந்த நபரை சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரை பார்ப்பதற்கு அங்கு ஒரு சிலர் அல்ல 3000 பேர் கொண்ட சேனை வருகிறது. பார்க்கிறோம், யாரெல்லாம் அனாயிண்டட் பர்சனோ அவங்கள சந்திக்கன்னா அங்கு கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். விருத்த சேதனம் படாதவர்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நபருக்குமான வித்தியாசத்தை பரலோகம் உண்டாக்கி காண்பிக்கும்.
இங்க பார்க்கிறோம், சிம்சோன் சாதாரண நபர் அல்ல. சிம்சோன் மேலாக தேவ ஆவி இறங்கின உடனே அவர் சிங்கத்தை கிழித்து போடுகிறான். ஆட்டை கிழித்து போடு, சிங்கத்தை கிழித்து போடுகிறான். அங்கு காணப்படுகிற அந்த அரண்மனையுடைய பெரிய கதவை தகர்த்த தொழிலை வைத்துக் கொண்டு போகிறான். சிம்சோன் ஒரு மகா பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான். எனவே பார்க்கிறோம், சிம்சோனு ஒரு யுத்த புருஷனா இருக்கிறான். யுத்தத்தை நடத்துகிறவனா காணப்படுறான். அவன் மேல இருந்த ஆவி பலமுள்ள ஆவியை காணப்படுகிறது. உடனே அப்ப சொல்றான், நீங்க இஸ்ரவேலரை நீங்க என்ன காட்டி அங்கே கொண்டு போய் என்னை கட்டி கொடுக்க வருகிறார்கள். அவன் சொன்னபோது அவன் சொல்றான், சிம்சோன் சொல்றான், அப்போது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். அதுக்கு சிம்சோன், நீங்களே எங்கள் விடுகிறது ஆணை இருக்கிறேன், விடுகிறது இல்லை என்று ஆணை. நாங்கள் உன்னை அவன் கையில ஒப்பு கொடுப்போம், சுற்று போட மாட்டோம். புது கைகளால் அவனை போனாங்க. இங்க பார்க்கிறோம் காணப்படுகிறது. 14ஆம் அதிகாரம் 4 இஸ்ரவேலை ஆளும்போது தேவனுக்கு பொறுக்க முடியாத காரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அந்த அடிமை சாஸ்திரத்துல பழகி போனவங்களாக இஸ்ரவேலர்கள்லாம் சொல்றாங்க, இஸ்ரவேல் நம்ம அந்த பெலிஸ்தர் கூட்டம் நம்மளை ஆளுகிறாங்க என்று தெரியவில்லையா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய வைராக்கியம் என்ன சொல்கிறதா, என் ஜனத்தை வேறு யாரும் ஆளக்கூடாது. இங்கு அடிமையின் ஜனங்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நம்மளை பெலிஸ்தர் ஆளுகிறாங்க என்று தெரியாதா அப்படி கேட்கிறாங்க. அந்த மக்களுக்குள்ள அந்த பெலிஸ்தர் ஆள்கிறார்கள், ஆனால் அவர்களை ஜெயிக்க அவர்களை எதிர்க்க ஒருவன் பிறந்திருக்கிறான், எழுப்பியிருக்கிறான் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக காணப்படவில்லை. கர்த்தர் அவர்களை எழுப்பியிருக்கிறார், அவனும் மகாபெரிய பராக்கிரமசாலியா இருக்கிறான். அங்க அந்த மக்களுக்கு உணர்வு என்னன்னா, நம்மை ரட்சிக்கும்படி நம்மளை காக்கும்படிக்கு இங்கு கர்த்தரே அந்த மனிதனை சிம்சோனை எழுப்பியிருக்கிறான்ற உணர்வற்றவங்களாக அவங்க காணப்படுகிறார்கள். எனவே அவங்க ஆவிக்குரிய கண்கள் சுருக்கப்பட்டவர்களாக, ஆவி கண்கள் திறக்கப்படாத ஜனக்கூட்டமாக இருக்கிறபடினால அவங்க பெலிஸ்தருடைய ஆளுகையை குறித்து பேசிக் கொண்டிருக்காங்க. அவங்க நம்மால் அவங்க ஜெயிக்க முடியாதுன்ற அவிசுவாசமான வார்த்தை பேசுறாங்க. எனவே சிம்சோனை கூட அவனை ஜனங்களை காப்பாற்றும்படி இருக்கிற சிம்சோனை கூட என்ன பண்றாங்க, கைகளால் கட்டி கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனை கட்டி அவனை கொண்டு போகிறாங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினால் அவன் புயங்கள் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிட்டு என்று போடப்பட்டிருக்கிறது. எனவே அவன் என்ன பண்றான், உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனால 1000 பேரை கொன்று போட்டான். நீங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, தேவன் ஆளுவது தேவனுக்கு பிரியவில்லை. ஆளுவது இஸ்ரவேல் ஜனமா சொல்றாங்க, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் என்று அறிந்து கொள்ளாதபடி, தேவன் நமக்கு பலமாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாதபடி அவங்க சொல்ற காரியம், நம்ம பெலிஸ்தர் ஆளுகிறார் என்று தெரியாதா? பெலிஸ்தர் தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சிம்சோனை எழுப்பியிருக்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்ட ரட்சகரோடு எழுப்பியிருக்கிறார் உணர்வற்றவர்களாக அவனையே கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். கொஞ்சம் தூரம் போனாங்க. ஆனா தேவனுடைய ஆவி அமைதலா இல்லை. தேவன் ஆவி பலமா இறங்கி சிம்சோனை கொண்டு ஒரே ஒரு கழுதை தாடையை கொண்டு 1000 பேர்களை கொண்டு குடிக்கும்படி செய்கிறார். இங்கு மனிதனுடைய மனநிலை, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், விசுவாச புருஷர்கள் காணப்படுறோம். ஆனால் அந்த விசுவாசம் சில காலங்களில் தளர்ந்து போகிறதா இருக்கு. இஸ்ரவேல் வாழ்க்கையில கூட தேவன் கிரிகளை செய்திருந்தாலும் தொடர்ந்தேச்சியான நியாயங்களை எழுப்பி கர்த்தர் செய்த மாபெரும் காரியங்கள்லாம் உண்டு. ஆனாலும் அந்த மக்களுக்குள்ளாக என்ன காணப்படுறதுன்னா, ஆழமாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிற பட்சமாய் இருக்கிறார் என்று ஆழமான உணர்வு வட்டங்களாய் காணப்படுகிறார்கள். எனவே இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நம் பட்சத்தில் பலகரமா இருக்கிறார் என்ற உணர்வு அற்றவர்களாக, தேவன் சிம்சோனை எழுப்பியிருக்கிறார் என்ற உணர்வு அற்றவர்களாக அவர்கள் அங்க பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ அங்கு தேவனுடைய கிரியை நம்பாமல் இருக்கலாம். ஆனா தேவனும் சரியான வேலையில சிம்சோனை கட்டி கொண்டு போய் அழிக்க ஒப்புக்கொள்ளாதபடி தேவன் சிம்சோன் பலமாக இறங்கினதுனால அந்த சிம்சோன் ஒரு கழுதி தாடையில் எழுப்பி கொண்டு 1000 நபர்களை கொண்டு விட்டுகிறார். இங்கு தேவன் விசுவாசமா இருக்கிறார், ஆனால் தேவ ஜனமோ அவிசுவாசமா இருக்கிறார்கள். சிம்சோன் விசுவாசமா இருக்கிறான். அவன் தன் எதிராளியை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். தன் எதிரிகளை கண்டுபிடித்து அவன் நேரடியாக தாக்கி கொண்டிருக்கிறான். அவன் துளியும் பயம் இல்லாத இருக்கான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ
அவங்க 3000 பேர் கொண்ட கூட்டம் வந்து, சமூக தலைவர்கள் வந்து, தேசத்தின் தலைவர்கள் வந்து பேசும் பொழுது, என்னை கண்டு நீங்கள் என்ன விடக்கூடாது, ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று சொல்லி அவனை கொண்டு போனான். ஆனால் கர்த்தரோ அவனோடு சென்று அங்கு யுத்தம் செய்தார். 1000 பேரை வெட்டி வீழ்த்தினார். பின்பு பார்க்கிறோம், அப்படி 17ஆம் வசனம் போடப்படுகிற 15, 17 அப்படி சொல்லி தீர்த்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்து விட்டு அவரிடத்திற்கு ராமோத் லேக் என்று பெயரிட்டான். அவன் எலும்பை தூக்கி போட்ட உடனே அவன் சொல்றான், போட்ட உடனே அவ்விடத்திற்கு ராமோத் லேக் என்று பெயரிட்டான். இங்க பார்க்கிறோம், மிக அழகாய் அவன் ரொம்ப ஆவிக்குரிய தலைவனாக காணப்படுகிறான். ஆண்டவர் தம் மூலமாக நடந்த கிரிகளை பார்த்தமாக அங்கு தேவ ஆவிகள் நிரப்பப்பட்டவன் அங்க ஒரு பேரை வைக்கிறான். ஆபிரகாம் பேர் வைத்தான் யெகோவா ஈரே, ஆகார் பேர் யெகோவா லெகோய் ரோயின் பேர் வைத்தான், எல்ரோயின் பேர் வைத்தான். அப்படி ஒவ்வொரு தாசர்களும் ஆண்டவருக்கு பேரை வைக்கிறாங்க. அதுபோல சிம்சன் கூட இங்க ராமோத் லேகி என்று பெயரிடுறவனாக ஆவிக்குரியவனாக காணப்படுகிறான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, யுத்தம் பண்ண முடிச்ச உடனே இஸ் கமிட்டட் வித் காட். அவன் தேவனோடு தொடர்பு கொண்டவனாய் காணப்படுகிறான், தொடர்பு உள்ளவனாய் காணப்படுகிறான், தேவன்கிட்ட பேசுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரே உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விட்டு செலவில்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்போது லேவன் லேகியுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையிலும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருடம் நியாயம் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பார்க்கிறோம், இந்த சிம்சன் ஹீஸ் கம்யூனிகேட் வித் காட், மிக அழகாய் தேவனோடு ஒரு தொடர்புள்ளவனாய் காணப்படுகிறான். தேவனும் அவனும் அவன் பேச தேவன் கேட்கிறார், அவன் பேச சிம்சன் கேட்கிறான். ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் குழந்தை போல தேவனோடு நின்று பேசி அவன் தேவன் சத்தத்தை கேட்கிற அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள காணப்படுறான். அவன் ஆரம்ப காலகட்டம் நல்ல அழகான ஸ்பிரிச்சுவல் லைஃப். இங்க பார்க்குறான். அவன் இத்தனையா 1000 பேரை கொண்டு குவிக்கிறதுக்கு காரணம் அவன் மேல தேவ ஆவி இறங்கி வந்தார். அப்ப தேவ ஆவி எல்லாரும் மேலே இறங்க மாட்டாரு. யாரு அங்க உண்மை யுத்தமாய் காணப்படுகிறார்களோ அவங்க மேல தேவ ஆவி இறங்கி வந்து யுத்தம் செய்வார். அங்க பார்க்கிறோம், அந்த சிம்சன் உண்மையிலவனாய் காணப்பட்டான். எனவே அவன் மேலாக தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்து அந்த எதிராளிகள் 1000 பேரை பெலிஸ்தரை வெட்டி வீழ்த்தினார். அங்கு கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. இது ஒரு பகுதி. சிம்சனுடைய முதல் பகுதி ஸ்பிரிச்சுவல் லைஃப். மிக அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறான். எனக்கும் தைரியம் உள்ளவனாக, பயமற்றவனாக, எல்லாரையும் விட்டு பிடித்தக்கூடிய தெய்வத்தின் நிறைவேற்றுவனாய் காணப்படுகிறான். தேவன் இந்த சிம்சோனை எழுப்பியதே காரணம் அந்த பெலிஸ்தரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். ஆனால் 2ஆம் பகுதியை பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் பார்த்தோம். 15ஆம் அதிகாரம் பார்த்தோம். 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே வேசியை கண்டு அவனிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கான் என்று காசா ஊருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராமுழுதும் அவனுக்காக பட்டண வாசல் பதிவிருந்து ராமுழுதும் பேசாது இருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்து இருந்து நடுராத்திரியை எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாப்பாலோடு பேர்த்து தன் சூழ்நிலை மேல் வைத்து எபிரோனுக்கு எதிராக இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான். பார்க்கிறோம், அவனை வெட்டி விழித்து மடிக்கு எதிராக எழும்புனாங்க. அங்க ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தர் பெரிய ஒரு நிலை கதுவை வாசல் காலோடு பேய்த்து கொண்டு போகிற ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்தார். தேவன் அங்கேயும் அவனை விடல. தேவ ஆவி பலமான கிரியை செய்தார். இங்கு அதற்கு பின்பாக அந்த இவ்வளோ அற்புதமான கிரியைகளை செய்கிறார் தேவன் அந்த சிம்சோனோடு. ஆனால் அவனும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் பலவீனமாய் காணப்படுகிறான். அதுக்கு அவன் சிறை காட்டங்கள் இருக்கிற தெளிரால் என்னும் பேரில் ஒரு ஸ்திரியோடு சிநேகமாக இருந்தான். அவனுக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதிரால் இருக்கிறது. தாத்தா பார்க்கிறான், சத்துரு பார்க்கிறார்கள். சிம்சோனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுடைய மகாபலத்தின் ரகசியம் யாரும் செய்யாத
யாரும் செய்து முடியாத காரியத்தை செய்து கொண்டிருக்கானே அவன் ரகசியம் என்ன? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்பொழுது, ஊழியக்காரர்கள் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு தான் பலமானது. அழைப்பு தான் பலமான, வரங்கள் பலமான நம்ம நினைப்போம். ஆனால் அழைப்பில் சரியாய் நாம் இருந்தால்தான் அந்த வரம் செயல்படும். இங்க நாம் பார்க்கிறோம், தேவன் அந்த 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 சத்துருக்களுடைய கண்கள் எல்லாம் எங்க இருக்குதுன்னா, இதயமெல்லாம் எங்க இருக்குதுன்னா, சிம்சோனுடைய அந்த பலம் எங்கே, சிம்சோனுடைய பராக்கிரமம் எதிரால வெளிப்படுகிறது என்று அந்த ரகசியத்தை மட்டும் கேட்டு வா என்று அந்த பெண்ணை உசுப்பேத்தி அனுப்புகிறார்கள். அப்போது அப்படி தெரிகிறார் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதுக்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அக்னினார் கயிறுகளை என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷன் போல் ஆவேன் என்றான். அப்போது பார்த்தா அதே மாதிரி கட்டுகிறார். ஆனால் அந்த கயிறுகளுக்கு அறுத்திருந்து விட்டு புறப்படுகிறான். அதுபோல ஒரு 7 முறை என்று 7 முறையாக அங்கு அந்த பெண் அங்கு நயவஞ்சகமாக அவனை வெட்டி அவளை தந்திரமாக அவளை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாள். இங்கு 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்போது தெரிகிறாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றான். அப்படி சொல்லிட்டே வரும்பொழுது அங்கு அந்த பெண் ஒவ்வொரு முறை 7 முறையாக 7 தரமாக அவளை எப்படியாக செய்து கொண்டே வருகிறாள். செய்து கொண்டு வந்து 15ஆம் வசனம் சொல்கிறது, அப்போது அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று நான் எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி எப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி ஆட்டி கொண்டிருக்கிறனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டிருக்கிறார். சிம்சோனுக்கு 2 பலன் இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் மிக அழகா இருக்கிறது, சரீர பலன் அழகா இருக்கிறது, பலனா இருக்கிறது. ஆவிக்குரிய பலன், அதேவுடைய கம்யூனிகேஷன் அந்த பலன் அழகா இருக்கிறது. ஆனா இங்க பார்க்கும்போது அவனுடைய சோல், அவனுடைய ஆத்மாவானது, அவன் இதயமானது மிகவும் ஒரு சென்சிட்டிவ் இதயமாக, கல்லான இதயம் அல்ல, எல்லாத்தையும் தாண்டி விட்டு போகிற இதயம் அல்ல. அந்த இதயம் அவனுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிறது. அந்த பெண் அவளை தினம் தினம் அழட்டுகிறாள். நீ என்னை நேசிக்கவில்லையா, ஏன் எனக்கு நீ பொய் சொன்னாய் அப்படின்னு சொல்லி அவளை அழட்டி கொண்டே இருக்கிறா. அப்போது அந்த சிம்சோன் சாகத்தக்கதாக ஆத்மா விசிறப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஒரு பெண்ணானவள் மயக்குகிறாள், பெண்ணானவள் அவனை வற்புறுத்துகிறாள், பெண்ணானவள் பொய் சொல்கிறாள் என்று சொல்கிறாள். பெண்ணானவள் சொல்கிறாள், என்னை நீ நேசிக்கவில்லை என்கிறாள். நீ நேசிக்கிறான்னு சொல்லி சொன்னாலும் என் இதயம், உன் இதயமான எனக்கு தூரமா இருக்கு என்று சொல்கிறாள். அப்படி அவள் பேச்சின் ஒவ்வொரு வார்த்தையினாலே அவளை துளைத்து அவளை நேசம் கண்டு ஒரு மோலியான நேசத்தை காண்பித்து அவனை மயக்குகிறாள். ஆனால் இதெல்லாம் அறியாதவனாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதவனாக அவன் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். செய்து கடைசியாக தன் இதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி சபரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நெசரினால் ஆனவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷனை போலும் ஆவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை திரியால் கண்டபோது அவன் பெரிஸ்தரத்தில் அதிபதிக்கு ஆள் அனுப்பி இந்த ஒரு விஷயம் மாத்திரமாக என்று சொல்லி 4வது விஷயாக அவளை மீண்டுமாய் அவனை மடியில கடத்தி கொண்டு அவளுக்கு அந்த தலையில முடியை சபகம் செய்ய ஆரம்பித்தான், அடிக்க ஆரம்பித்தான். பார்க்கிறோம் அவன் பலம். அப்படி அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்புத்து அவனை சிறுமைப்படுத்தி தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்போது அவள் சிம்சோனை பெலிஸ்தரின் மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவள் நித்திரை விட்டு இழுத்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுது போல குதிரை போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரித்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் விலகி வரைக்கும். இங்க பார்க்கிறோம், அந்த சிம்சோன் தன் அழைப்பின் ரகசியத்தை விட்டு போட்டான். வேதத்துல பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவை தன் எதிராளி ராஜாவை
அவன் கொண்டு வந்து அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷசாலையெல்லாம் திறந்து காண்பித்தான். தன் ரகசியத்தெல்லாம் திறந்து காண்பித்தான். அந்த எதிராளி ராஜாவானவன் அவன் போய் சென்று திரும்பி வந்து அந்த தேசத்தையே கொள்ளையடித்தான். ரகசியத்தை நாம் ரகசியம் வைக்காமல் போவோம் என்றால், ரகசியத்தை மறைக்க தெரியாதவன் சரியான தலைவனே கிடையாது. ரகசியத்தை மறைக்க தெரியாத சரியான தலைவனே கிடையாது. இங்கு சிம்சன் கூட தன் இதயத்தெல்லாம் திறந்து தன் பல முறையாக அவன் சூதிக்கப்பட்டோம், தன் ரகசியத்தை சொல்லாமல் இருந்தால். ஆனால் அந்த பெண், அந்த வேசியான பெண், அவள் தன்னை மயக்கி அவளை சோதனைக்கு உட்படுத்தின போது அவன் இதயத்தை சொல்ல முடியாதவனாய் அவள் தன் இதயத்தை சொல்லி அவன் தன் ரகசியத்தெல்லாம் சொன்னான். அவன் அழைப்பை சொன்ன பின்பு, அழைப்பின் ரகசியத்தை சொன்ன பின்பு அவன் வளர்ச்சியமாக சாதாரண மனிதனே போடாது. இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அழைப்பின் ரகசியம்தான். அழைப்பின் ரகசியம் அப்போஸ்டல் ப்ராஃபட் டீச்சர்னு சொல்றது விஷயம் கிடையாது. அதை சொல்றதுனால பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா அந்த அழைப்புல நாம் நிற்காமல் இருப்பதே அங்க தோல்வி. சிம்சன் ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணா ரகசியத்தை தெரிந்து முடிய மழிக்கிறார்கள். அது ஒரு தன்மை வேறு. நான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தா தேவன் நமக்கு அந்த அந்த அபிஷேகத்தை, நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்வதுதான் நம்முடைய பலம். அழைப்புல நாம் நிற்போம் என்றால் தேவன் நம்மை வழக்கமாக பயன்படுத்துவார். வரங்கள் வெளிப்படும், தேவன் வெளிப்படுவார், கிருபை வெளிப்படும், அசத்தியமான செயல்பாடுகள் எல்லாம் நடக்கும். என்னைக்கு ஒரு மனிதன் அழைப்பை விட்டு வேறு அழைப்புக்கோ, அழைப்பை விட்டு வேறு காரியத்திற்கோ, அழைப்பை விட்டு வேறு காரியம் பூமிக்கு உலகத்தின் காரியம் செயல்பட்டால் அந்த அழைப்பின் அதிகாரம் போய்விடும். தேவன் இங்கு பார்க்கிறோம். யோவான் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக அழகான காரியத்தை கர்த்தர் விளக்கி இருக்கிறார். யோவான் 17 24 வசனத்தில் பார்க்கிறோம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகாக பார்க்கிறாங்க, காண்பிக்கிற தேவன். நீர் எனக்கு தந்த உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதை இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை என்று படம். பிதா இயேசுவில் அன்பா இருக்கிறார், அதனால பிதா இயேசுக்கு மகிமை கொடுத்தார். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை அன்பா இருந்தபடினாலே ஆண்டவர் மகிமை பிதா இயேசு கொடுத்தாரு. இந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படியாக. அப்ப பிதா இயேசு பிரியமா இருந்தபடி மகிமை கொடுத்தார். இப்ப இயேசு அந்த காரியத்தை கன்வே பண்ணுகிறார், திருப்ப அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார், கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போ ரகசியத்தை எழுதுகிறார், நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, எனக்கு கருத்த மகிமை அவங்களும் பார்ப்பதற்காக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவங்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன். இதுதான் ரகசியம். என்ன ரகசியம்னா, ஆண்டவர் பிதாவானவர் இயேசுக்கு மகிமை கொடுத்தார், அதுபோல இயேசு சீடருக்கு மகிமை கொடுக்க விரும்புகிறார். அப்ப மகிமை கொடுக்கணும்னா அவர் கொடுத்த ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு அவர் இருக்க வேண்டாம். தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்கு தேவ ஜனங்கள், தேவ ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டாம். அவ்வளோதான் ரகசியம். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நாம் மனம் போன பக்கில் செய்து கொண்டிருக்கிறோம், ஊழியர்களை செய்கிறோம், எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம், எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எதையோ செய்வதற்கு தேவன் நம்ம அழைக்கவில்லை, எதையோ பேசுக்கு நம்ம அழைக்கவில்லை. கர்த்தர் அவர் காரியத்தை செய்வத்தான் நம்ம அழைக்கிறார். நான் என் காரியமா யார் போவான்? அவர் காரியம் வைத்திருக்கிறார், அவர் காரியத்தினத்தான் நாம் போக வேண்டும். எனவே இங்க பார்க்கிறோம், சிம்சோன் வாழ்க்கையில் நம்ம கூர்ந்து கவனிச்சு பார்க்கும்பொழுது, சிம்சோன் அங்கு அவன் ரகசியத்தை சொன்ன உடனே அவன் அங்கு பேரணப்பட்டு போனான். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தன் ஆரம்ப காலத்துல பார்த்தா நல்ல மகிமையோடு இருப்பாங்க, நல்ல வல்லமையோடு இருப்பாங்க, அதிகாரத்தோடு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா இன்றைக்கு அவங்க அதெல்லாம் குறைஞ்சு போய் எதையெல்லாம் மனத்துல தொடர்றது எல்லாம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. கர்த்தருக்கு 4 ஊழியர்களை கர்த்தர் கொடுத்து 4 ஊழியத்தில் மாத்திரம்தான் காணப்படாது. ஒரு ஊழியத்தை கொடுத்தா கர்த்தர் ஒரு ஊழியத்தை மட்டும் செய்யணும். தேவன் நமக்கு தெளிவா நம்ம செய்கிற எல்லா காரியமும் தேவன் கொடுத்த காரியமாகத்தான் காணப்பட வேண்டுமே தவிர மற்ற காரியங்கள் அல்ல. இங்க சிம்சோன் வேதனைப்பட்டு போனதுக்கு அவன் அழைப்பின் ரகசியத்தை அவன் அங்கு பார்க்கிறான். அவன்
தரிசனம் பார்க்க வேண்டிய கண்கள், தரிசனத்தோடு இருக்க வேண்டிய கண்கள், தரிசனத்தை தரிசிக்க வேண்டிய கண்கள், இங்கு அவன் அந்த அழைப்பை விட்டு விலகினபடியினால அங்க பார்க்கிறோம். சிம்சோன் சிம்சோன் முதல்ல சாத்தாவை அடித்த முதல் அடியை அவன் கண்களை கூடாக்கினான். கண்கள் சரியா இருந்தால் முழுமையாக சரியா இருக்கும். எனவே இந்த தரிசனத்துல பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றையும் கண்களால் தரிசித்து வேலை செய்ய வேண்டியவன். அங்க அவன் ஆவிக்குரிய கண்கள் அழைக்கப்பட்டபடியால சரீர பிரகாரமான கண்களும் பிடுங்கப்பட்டது, சுற்றரிக்கப்பட்டது. எனவே பார்க்கிறோம், நம்ம ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் நம்ம எந்த அழைப்புல இருக்கிறோமோ அந்த அழைப்புல நின்றால் தான் தேவன் நம்மோடு இருப்பார், தேவ மகிமை வெளிப்படும். அதை விட்டு வேற எதை செய்தாலும் அங்கு நமக்கு மோட்சணம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஊழியத்தை வளர்ச்சி இல்லை. பார்க்குறோம், இந்த சிம்சோன் இந்த முதல் காலகட்டத்தில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த சிம்சோன் வாழ்க்கையில இரண்டாவது காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம், சிம்சோன் தெளிவாளி மடியில படுத்து கொண்டிருந்த வரை, பெண்களை நோக்கி பயணித்த வரை, தெளிவாளி மடியில படுத்து நிம்மதியாக உறங்கி கொண்டு அவருடைய அன்புக்கு இணைகிறவனாக, அவள் பாசத்துக்கு இணைவனாக இருந்து கொண்டிருந்த வேலையில அவன் வாழ்க்கையில ஒரு விதமான ஆவிக்குரிய வெளிப்பாடே இல்லை, ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை, தேவ சத்தம் இல்லை, இவன் தேவனோடு பேசவில்லை, ஜெப வாழ்க்கை இல்லை, தேவனும் இவனோடு பேசவில்லை, நோ ஸ்பிரிச்சுவல் லைஃப். அவன் தெளிவாய் மடியில் இருக்கும் காலம் வரையிலும் வேதம் சொல்கிறது அவன் வாழ்க்கையில துளி கூட ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. அவன் வாழ்க்கை தெளியாளோடு வாழ்ந்த காலம் இருண்ட காலமாய் காணப்படுகிறது. ஏழாளின் வாழ்க்கை 2 காலமாக காணப்படுகிறது. அவனுக்கு முன்னாடி அவன் மறந்துட்டான், நாம் சிங்கத்தை கிழித்தவன், இலைக்கதவை கிழித்து கொண்டு சென்றவன். இதெல்லாம் எந்த ஒரு அந்த அந்த தெளிவாளர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எனவே இன்றைக்கு நாம் தேவ சத்தத்தை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு விலகி நாம் அமர்ந்திருக்கிற வேலை நம் வாழ்க்கையில தோல்வியின் வேலை. அந்த தோல்வி வேலையில நம்மளை நம்ம செய்வோம், ஊழியங்களை செய்யற மாதிரி இருக்கும், ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், ஊழியங்களை செய்யற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தால் அது எல்லாவற்றையும் வெறுமை காணப்படும், பிரசனம் இருக்காது, தேவ அன்பு காணப்படாது, தேவ கிருபை வெளிப்படாது, தேவனே வெளிப்பட மாட்டார். அங்க ஊழியமே ஒரு வறண்ட விதமான ஊழியம். 2வது நிலை தோல்வி நிலை. 3வது பார்க்கிறோம் இந்த சிம்சோன் சொல்றான் 16ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது, அங்கு 2 கண்கள் இங்க பார்க்கிறோம். அப்போ சிம்சன் அப்படி காரியத்தை பார்த்து கொண்டே வரும்பொழுது 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அழகான ஒரு வார்த்தை போடப்படுது, அவன் தலைமை சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு. இதுல குட்டி சூழ்நிலை இருக்குதாங்க, என்னன்னா அந்த முடி வழிக்கப்பட்டது, ஆனா அந்த திரும்பவும் அந்த தலைமயிரானது முளைக்க தொடங்கினது என்று போடப்பட்ட கணக்கு. இந்த சிம்சோன் அவனை கொண்டு வந்து 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவனை கொண்டு வந்து ஜனங்கள் வந்து அங்க நம்முடைய தேவன் தமது கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். பெலிஸ்தர் பார்க்குறாங்க, நம்முடைய பகையனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை. எப்பப்பெல்லாம் ஊழியக்காரர்கள் மனங்கடிக்கப்படுகிறார்களோ, எப்பப்பெல்லாம் ஊழியக்காரர்கள் வீழ்த்தப்படுகிறார்களோ, அப்பப்பெல்லாம் பார்த்தால் அந்த சத்துருவோ உலகத்தின் தேவன் உயர்த்தப்படுகிறான், கர்த்தருடைய தேவன் குறைக்கப்படுகிறார். ஒரு ஊழியக்காரன் பலனா இருந்தால், விசுவாசி ஒருவர் பலனா இருந்தால், எப்பப்பெல்லாம் பலனா இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் தேவன் தலை உயர்த்தப்படும். தேவன் தலையை உயர்த்தாமல் போது நம்ம கையில் இருக்கிறது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று தேவனை உயர்த்தினார்கள். எனவே பார்க்கிறோம், இங்க ஆபிரகாமின் தேவனா இருக்க வேண்டும் என்றால் ஆபிரகாம் சரியா இருக்க வேண்டும். ஈசாக்கின் தேவனா காலம் தேவன் வெளிப்பட வேண்டும் என்றால் ஈசாக்கு சரியா இருக்க வேண்டும். யாக்கோபின் தேவனா இருக்க வேண்டும் என்றால் யாக்கோபு சரியா இருக்க வேண்டும். இங்கு சிம்சோனின் தேவன், சிம்சோன் வெளிப்பட்ட பொழுது, பராக்கிரமம் செய்த பொழுது சிம்சோன் அல்ல, சிம்சோனின் தேவன் வெளிப்பட்டார். இங்கு சிம்சோன் கீழே விழுந்து போன பிறப்பு உலகத்தின் தேவன் உயர்த்தப்படுகிறான், கர்த்தரோ கீழாக நின்று கொண்டிருக்கிறார். எனவே பார்க்கிறான், இப்படி அவனை கொண்டு போய் அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு போய் வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்போது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவளுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான், அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள்.
சிம்சோன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானே அங்க பார்க்கிறோம். சிம்சோனானவன் அங்கு வேடிக்கை பொருளாய் மாறினான். வேடிக்கை பொருளாய் மாறினான். மாவாட்டுகிறவனாய் மாறினான். இதுவரைக்கும் சிம்சோனை பார்த்து பயந்தார்கள் நடிகினவர்கள் எல்லாம் இப்ப சிம்சோனை வைத்து நகைத்து கொண்டிருக்கிறார்கள். சிம்சோனை வைத்து ஏலம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சிம்சோனை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்றைக்கு கீழே விழுகிறானோ அன்றைக்கு அவன் வேடிக்கை பொருளாய் மாறி போவான். வேடிக்கை பொருளாய் மாறி போவான். அவனுடைய காரமானது, அவனுடைய சாரமானது எல்லாம் உறிந்தப்பட்ட பின்பு அவன் ஒரு விளையாட்டு போல மாறி போவான். ஒரு அழகான ஒரு நல்ல ஊழியக்காரர் உண்டு. ஆரம்ப காலத்தில் அதிகமா ஆவில் நிறைந்து அந்நிய பாஷை பேசிக் கொண்டவர். அந்நிய பாஷை தவிர அதிகமா ஃபுல்லா ஆவில் நிறைந்திருந்த மனிதன். பல நாள் அந்நிய பாஷையில் இருந்த மனிதன். ஆனால் ஒரு காலம் வந்தது, அந்த மனிதன் வாழ்க்கையில பார்த்தா வாயை திறந்தாலே நிறைய அந்த பரிகாசமான வார்த்தைகள், கேலியான வார்த்தைகள். சொன்ன காரியம் ஆரம்பத்தில் நான் ஆவில் அமலா இருந்தேன், இப்ப வாயை திறந்தாலே காமெடியா வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிசாசானவன் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட நபரை டிங்கி அவனை கீழே தள்ளி அவன் வெறுமையாக்கி அவன் வெடிக்கை பொருளாக மாற்றுவதான் அவன் சத்தான வேலை. அபிஷேகம் உடைய மனிதனை ஒன்றுமில்லாத வெறுமையான பாத்திரங்களாய் மாற்றி, வெறுமையான பொருட்களாக மாற்றி அவங்கள ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றுவான். எத்தனையோ ஊழியக்காரர்கள் வேடிக்கை பொருளாய் மாறி விட்டார்கள். காணிக்கை வாங்க போகும்போது வேடிக்கை பொருளாய் மாறி இருக்கிறார்கள். சில வீட்டுக்கு போகும்பொழுது அந்த ஊழியர் என்ற அதிகாரத்தோடு போக முடியாதபடி குளிகளாக அங்கு போய் நிற்கிற ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலைகள். என்றைக்கு ஒரு மனிதன் மேல அபிஷேகம் குறையுதோ அன்றைக்கு அவன் வேடிக்கை பொருளாய் மாறி போவான். சிம்சனு கூட வேடிக்கை பொருளாய் மாறி போனான். ஆனா அதை பார்க்கும் பொழுது அவன் கேட்கிறான், சிம்சன் தனக்கு கைலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோடு வீட்டை தாங்குகிற தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவர் அந்த தடவி பார்க்கட்டும் என்று அவனுக்குள்ள பார்க்கிறான். இந்த எல்லாம் அவன் வெடிக்கை பொருளாய் மாறி என்பதை குறித்து அவன் கவலைப்படுகிறான். நான் இப்படி ஆயிட்டோமே, இவ்வளவு பராக்கிரமசாலியா கர்த்தர் நம்மளை வைத்திருந்தாரே, மகிமையாய் வைத்திருந்தாரே, இன்னைக்கு என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு அவன் சில காரியத்தை யோசிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் கேட்கிறான், தன் கூட இருந்த அந்த நபரை கேட்டு அந்த அந்த தூணை நான் தடவி பார்க்கட்டுமான்றான். அந்த வீடு புருஷர்களாலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே வெளிச்செறிந்த சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆரம்ப நிலையில கர்த்தரோடு தொடர்பு கொண்டிருந்த சிம்சோன் தெளிலாளின் மடியில் இருக்கும் பொழுது ஜெபம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை, ஆவிக்குரிய காரியம் இடமில்லை, ஆவியின் தன்மையே இல்லாதவனை காணப்பான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவனை திரும்பி தன்னை ரெகனைஸ் பண்ற வைக்கல, அவன் மயங்கி போனவனாய் காணப்பட்டான். ஆனால் அவனை சிறுமைப்படுத்தி அவனை மாவு அரைக்கும்படி செய்து மாற்றிய பொழுது பார்க்கிறான், எப்படிப்பட்டவனா இருக்கிற என்று அவன் என்ன பண்றான், தலைவி பார்க்கறான், பார்க்கறான், ஆபிரகாம் வெளியே நட்சத்திரங்களை பாரு என்று அவன் ஏதோ உள்ள மாட்டிக்கொண்டிருந்தான், உலகத்தை சிக்கி கொண்டிருந்தான், வீட்டுக்குள்ள அடைந்து கொண்டிருந்தவனா இருந்தான். அவன் கர்த்தர் பார்த்தார், ஆபிரகாம் வெளியே வா, பார், வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், பூமி மனதை பார், மக்கள் செயல்களை பார்னு வெளியே அவனை தேவன் அவனை வெளியே அழைக்கிறான். சிம்சன் கூட என்ன பண்றான், அந்த அவனுக்கு அவமானமோ அவனுக்கு போராட்டமோ அவனுக்கு வந்த பொழுது அவன் தன் நிலை உணர்ந்தவனாக, தன் அழைப்பை உணர்ந்தவனாக இப்பதான் அழைப்பை யோசிக்கிறான். தன் எதற்காக பிடிக்க மட்டும் என்று யோசிக்கிறான், எதற்காக நம்ம தேவன் தெரிந்து கொண்டாண்டு யோசிக்கிறான். பெலிஸ்தரை விட்டு பிடித்த வேண்டும் என்பதே தேவன் நோக்கமா இருந்தது. ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக அதனை எழுப்பினார் என்று அவன் தன்னுடைய அந்த அவமானத்தின் காலகட்டங்களை தன்னை உணர்ந்தவனாக அவன் தேவன்கிட்ட என்ன பண்றான், அவன் உள்ள வாதிக்கப்படுகிறது. அப்போது அவன் நல்ல காரியம் ஒன்று பண்றான், என்னன்னா கர்த்தரை ஜெபிக்கிறான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் ஒரு தீர்வு நடக்குதுங்களா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறதுதான். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வாய் பெரிசர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தரணும். என்னை நினைச்சு பாருங்கப்பா,
என் கண்ணை பிடுங்கி விட்டான். கண்கள் என்பது தரிசனத்தை பார்க்கிற கண்கள், தரிசனத்தை பார்க்கிற கண்கள். இங்க தரிசனம் வேணும். ஒரு 2 கண் ஸ்பிரிச்சுவலைஸ், பிசிக்கலைஸ். ஸ்பிரிச்சுவலைஸ் என்ன பண்ணா அவன் ஓட வேண்டிய ஓட்டத்தை நோக்கி காண்பிக்கும். பிசிக்கலைஸ் நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்கும். இங்க பார்க்கிறோம், அவன் கண்கள் 2 விதமான கண்களை குறித்து யோசித்தவனாக அவன் கேட்கிறான், எனக்கு 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெரிஸ்தர் கையில பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்றான். என்னை பலப்படுத்தும் கேட்டான். பார்த்தான் அவனை பிடித்திருந்து கேட்ட காரியம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தர் பார்க்கலாம், அவனுக்கு மேல உன் பலம் என்ன? ஆண்டவர் திரும்பி அவன் கடைசியில் கேட்கிறான், நான் பலத்தோடு வைத்திருந்தார், ஆனா இப்ப எனக்கு பலவனமாயிட்டேன், என்னை மீண்டுமாய் பலப்படுத்தும் ஆண்டவரை. அழைப்பின் ஆரம்பத்துல பலத்தோடு இருந்த காணப்பட்ட ஊழியக்காரர்கள், வலிமையோடு காணப்பட்ட வல்லமையோடு காணப்பட்ட ஊழியக்காரர்கள் கொஞ்ச காலம் பயணித்த பின்பு பார்க்கிறோம், அநேக திரிலால், அநேக சோர்வுகள், அநேக பலவீனங்கள், அநேக உலகத்தின் காரியங்கள் இவை எல்லாம் போட்டு மனிதனை ஒரு மாதிரி சோர்வுக்குள்ள உண்டாக்கி விட்டது. அதனால ஊழியம் கலந்து போய், தரிசனம் கலந்து போய் காணப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது சிம்சோன் இதயம் பாதிக்கப்பட்டு தன் நிலையை உணர்ந்தவனாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என் பலத்தை திரும்பி கொடுங்க, என் கொடுக்கப்பட்ட வரம், எனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எல்லாவற்றையும் திரும்பி கொடுங்க. வேதத்துல பார்க்கிறோம், வெளிப்படுத்துற புத்தகத்துல மிக அழகான ஒரு செயல் காணப்படுகிறது. 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு எதுவா இருக்கிறவரை சிறப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைத்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ வீழ்த்திராவிட்ட திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வரை அறியாதிருப்பாய். பார்க்கிறோம், நீ சாகிறதுக்கு எதுவா இருக்கிறவரை சிறப்படுத்து, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. 2 காரியம் சொல்றாங்க ஆண்டவராக. உன் கிரியைகளை தேவன் முன்பாக நிறைவு காணவில்லை, நீ சாகிறதுக்கு எதுவா இருக்கிற வரங்களை, சாகிறதுக்கு எதுவா இருக்கிற அழைப்பை, சாகிறதுக்கு எதுவா இருக்கிற தரிசனத்தை, சாகிறதுக்கு எதுவா இருக்கிற ஊழியத்தை, திட்டத்தை, இதெல்லாம் சாகிறது மாதிரி இருக்குது, டெட் கண்டிஷன் இருக்குதோ அதை எல்லாவற்றையும் நீ ஸ்திரப்படுத்து. நீ ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உட்கார்ந்து கேட்டு, என்னை இஸ்ரவேல் ஜனங்கள் காவல்காரன் வையும் ஆண்டவரை, என்னை நியாயாதிபதியா வையும் ஆண்டவரை, என் அப்போஸ்தலனா எழுப்ப மாண்டவரை, என் திருக்கதரிசியா எழுப்ப மாண்டவரை, என் போதகமா எழுப்ப மாண்டவரை, என் ஆறுதல் தலைவா எழுப்ப மாண்டவரை, என் பைபிள் எழுப்பும் என்று கேட்டு தேசம் கதறி பெற்றுக்கொண்ட காரியம் இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிறது. ஆனால் காலம் இப்போது மாற்றம் அடைந்திருக்கிறது. ஒரு வாதிக்கப்படுகிறதில்லை. நீங்க அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆரம்பத்துல மகிமையா இருந்தோம், ஆனா இன்னைக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் பலவீனப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியே அவங்க சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன வரலன்னா, சிம்சோனுக்கு என் டைம்ல ஒரு ரிவைவ் வருது அவனுக்குள்ள. எப்படியாகிலும் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, மாவட்டம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள், என்ன இந்த மக்களுக்கு நான் வேடிக்கை பொருளாக மாறிட்டேன் அப்படின்னு, வேடிக்கை பொருளாக மாறிட்டேன்னு அவன் 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 தன்னை உணர்ந்தவனாக அவன் கத்துட்ட உட்கார்ந்து அவன் என்ன பண்றான், அவன் புலம்புகிறான், ஜெபிக்கிறான், அழுகிறான். ஆண்டவரே, எனக்கு மீண்டும் ஒரு விசை என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. என்னை எப்படிதான் வச்சிருந்தீங்க, எப்படிதான் மகிமையா வச்சிருந்தீங்க, எப்படி அக்னியா வச்சிருந்தீங்க, ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கையில இந்த அக்னி இல்லையே, மகிமை இல்லையே, நான் அவன் கதறினவனாக அவன் மீண்டும் கத்தட்ட கேட்கிறான், ஒரு விஷயம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா, என்னை பலப்படுத்த மாட்டீங்களான்னு கேட்ட உடனே இங்க பார்க்கிறோம், அந்த என்று சொல்லி பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையால் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம், அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். பார்க்கிறோம், அவனுக்குள்ள அடைப்பு செயல்பட்டது, தாகம் உண்டானது, ஆவிக்குரிய பசி உண்டானது. நான் எதுக்காக அழைத்தாரோ, எதுக்காக பிடித்தாரோ அதை கொடுத்து தியானிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா என்னால இந்த தேசத்தை பார்த்து கொண்டிருக்குமல்ல, இதுக்கு பெலிஸ்தர் ஆளுவது எனக்கு பிரியமல்ல, ஜனங்கள் நசுக்கப்படுவது ஒடுக்கப்படுவதற்கு பிரியமல்ல என்று சொல்லி, என் வாழ்க்கையில் கடைசி நான் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு வைக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்து முடிக்க வேண்டும். சிம்சோனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து அவன் மறிச்சிட்டார். ஒருவேளை சிம்சோன் 2 முறை 3 முறை எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்குண்டேன்னு கேட்டிருந்தா ஒருவேளை அது கற்கள் விழுந்து போகுது, சிம்சோன் காப்பாற்றப்பட்டிருக்கலாம்.
அவன் ஒரே ஒரு சான்ஸ் கேட்கிறான். அந்த சான்ஸ் பிரகாரமாகவே அவன் அந்த சான்ஸை தேவன் ஆசீர்வதித்தார், கொடுத்தார். அவனும் மறித்தான், பெலிஸ்தர்களும் மறித்தார்கள். இது வரைக்கும் செஞ்ச ஊழியத்தை காட்டிலும் அவன் கடைசியா செய்த ஊழியம் மகிமையான ஊழியமா இருந்தது. இன்றைக்கும் நாம் ஊழியத்துல பல வருடமாக ஊழியத்துல ஓடிக்கொண்டது நாம் இப்ப சோர்ந்து இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். இனி ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? இதோ எலியாவை குறித்து சொன்ன, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்த. அவன் போறான், ஒரே வரைக்கும் போறான். போய் எலிசாவை அபிஷேகம் பண்றான், அசைகள் அபிஷேகம் பண்றான், எகுவ அபிஷேகம் பண்றான். அவன் முதல் மினிஸ்ட்ரி மிரக்கல் மினிஸ்ட்ரி, கடைசி மினிஸ்ட்ரியா ட்ரைனிங் மினிஸ்ட்ரி, தலைவர்களை உருவாக்குகிற ஊரியம். நீங்க அநேக பாஸ்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க, பலவீனப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இப்போது அவர்களுக்கு அந்த ஊழியக்காரர்களை ஆண்டவர் எப்படி எலியாவை கொண்டு ஊழியர்களை உருவாக்குகிற அபிஷேகத்தை கொடுத்தாரோ, உருவாக்குகிற கிரியைகளுக்கு நேராக நடத்தினாரோ, அது போலவே கர்த்தர் இன்றைக்கு தளர்ந்த ஊழியக்காரர்களை, தளர்ந்த உங்களை, பலவீனப்பட்ட உங்களை கர்த்தர் மீண்டுமா எழுப்பி உங்களை அபிஷேகிற பாத்திரமாக, உருவாக்குகிற பாத்திரமாக உடைய மனிதன் விரும்புகிறார். உடனே நம்ம செய்ய வேண்டியதுன்னா, நம்முடைய உணர்வு உள்ளவர்களாக நம் அழைப்பை குறித்த கரிசனை உள்ளவர்களாக காணப்பட வேண்டாம். வாழ்க்கையில நெகட்டிவ்காக நம்ம பிறக்கல. பாசிட்டிவ் தாட்டு, பாசிட்டிவ் விசுவாசமான வார்த்தை, விசுவாசமான செயல்பாடு, விசுவாசத்துக்கு பயணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டாம். ஒருவேளை வயசா இருக்கலாம். யோவானுக்கோ 100வது வயதுல தேவன் அழைப்பை மாற்றி கொடுத்தார். விசேஷமான அவங்க இயேசு கூட இருந்தவங்களாம் மறிச்சிட்டாங்க, 11 அப்போஸ்தலர் மறிச்சிட்டாங்க. ஆனால் யோவான் மறிக்க போனாலும் அவனை காப்பாற்றி அவனை வைத்து 100வது வயதுல அப்போஸ்தலனை திருக்கிறிஸ்து அப்போஸ்தலனாக மாற்றுகிறார். அந்த யோவான் கடைசி காலத்துல கொடுக்கப்பட்ட ஊழியத்தை மாத்திரம் அவன் பெற்றுக்கொள்ளாம, எனக்கு ஊழியம் போதும் ஆண்டவரே, இல்லையா எடுத்தது போல எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபிக்காதபடியே அந்த யோவான் 100வது வயதுல ஊழியத்தை பெற்றுக் கொடுக்கிறான். அப்போஸ்தலர் ஊழியம் எப்ப திரும்ப ஆரம்பிக்கும்? முதிர்ந்தவர்களுக்கு தான் அப்போஸ்தலர் ஊழியத்தை கற்றுக் கொடுப்பான். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்களுக்கு தேவன் அநேக பாடுகளை கடந்து போன ஊழியக்காரர்களை அவர் தலையை உயர்த்தும்படி ஆண்டவர் அப்போஸ்தலர் ஊழியத்தையும் திருக்கிறிஸ்து ஊழியங்களை அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எனவே இந்த சிம்சோன் வாழ்க்கை முதல் பிரிச்சுவலாக இருந்தான். பாவத்தின் உலகத்தின் காரியத்தில் இருக்கும் பொழுது அவன் ஆவி தன் அட்டவனா இருந்தான். நான் கடைசியில் அவனுக்கு ஒரு வெறி வந்தது, அவனுக்கு சீல் கத்துக்காக ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் என்ன செய்யுதுன்னா, ஆண்டவரே என்னை எப்படியாவது அழைத்திருந்தீர், இதுக்காகத்தான் பிடித்திருந்தார், ஆனால் என் வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சொல்லி அவன் கலங்கினவனா, எனக்கு ஒரு விஷயம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழிய செய்வேன். கர்த்தர் சத்தம் நமக்கு துணிக்கிறது. எனக்கு ஒரு விஷய வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தருக்காக வாய்ப்பு கர்த்தர் கொடுப்பார் என்றால் நாம் கர்த்தருக்காக ஏன் நிற்போமே? ஆண்டவர் கேட்போமா, ஆண்டவரை எனக்கு ஒரு விஷயம், நான் தொலைந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம், ஆனால் நாம் மீண்டுமாய் ஓடத்தக்கதாய், மீண்டுமாய் நிற்கத்தக்கதாய், மீண்டுமாய் சாதிக்கத்தக்கதாக எனக்கு ஒரு விஷய வாய்ப்பை ஏற்படுத்துங்க. ஆண்டவர் எலிசா ராஜாவுக்கு சொன்னான். அவன் அம்பு அடிக்கும் பொழுது ஒரே முறை அடிச்சு விட்டுட்டான். ஆனால் மீண்டும் அடிக்கும்படி, மீண்டுமா யுத்தம் செய்யும்படி, மீண்டுமா யுத்த களத்துல போய் நிற்கும்படிக்கு ஆண்டவர் அப்பா நீ கிரியைகளை செய்யும்படி கேட்கிறோம் ஐயா. தேவ ஆவியானவரே கிரியைகளை நடப்பிப்பீராக. தேவ ஆவியானவரே கிரியைகளை செய்ய போவதற்காக கூடாகுடி சோதனைக்கும் இந்த கடைசி காலத்தில் ஊழியர்கள் எழும்புவார்களாக. பலவீனப்பட்டவர்கள், சோர்ந்து போனவர்கள், தரிசனமற்றவர்கள், தரிசனத்தை விட்டு போட்டவர்கள், இவர்பட்ட ஊழியக்காரர்கள் எல்லாம் தரிசனத்துக்கு நேராக பயணிக்கப்படுவார்களாக. கடைசி கால திட்டத்துக்கு நேராக, கடைசி காலத்து மகிமைக்கு நேராக ஒவ்வொரு ஊழியர்களும் இயேசு நாமத்தில் பற்றி எழும்புவார்களாக. எப்படி செய்வதற்காக கூட அவருடைய சொல்கிறோம். என் கண்கள் பார்க்கட்டும். அநேகர் எழும்புவதை, பின்மாற்றம் அடைந்த பலவீனப்பட்ட ஊழியர்கள் நிற்பதை, மீண்டும் மகாபெரிய சரியாக நிற்பதை பார்க்கும்படி செய்யப்பா. செய்வதற்காக கூட அவருடைய சொல்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.